ஸோ இந்த வாட்டி மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுனால ஒரு சூப்பர் குக்கிங் vlog-ஓட உங்க முன்னாடி வந்திருக்கோம். சேனக்கிழங்கு காரக்குழம்பு. செமையா இருக்குமே, செம்ம டேஸ்டாகவும் இருக்கு. அப்பளத்தோட சாப்பிட்டா காரக்குழம்பு வேற லெவல் இருக்கும். இவங்க சொல்ல எனக்கு செஞ்சு என்னால முடியலடா. ஹலோ ஹாய் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சாரி மக்களே, ஒரு 1 வீக் எங்களால் வர முடியலன்னு நினைக்கிறேன். ஹைதராபாத் ஷூட்டிங் போயிட்டோம். நடுவில் ஷிரடிக்கு போய் சாமியை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஸோ இந்த வாட்டி மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுனால ஒரு சூப்பர் குக்கிங் vlog-ஓட உங்க முன்னாடி வந்திருக்கோம். சேனக்கிழங்கு காரக்குழம்பு. ஆமாம், ஸோ சேனக்கிழங்கு காரக்குழம்பு தான் இன்னைக்கு நாங்கள் பண்ணி காட்ட போகிறோம். ரெசிபிஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷன்ஸ் அண்ட் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். உங்கள் கமெண்ட்ஸ், உங்களோட வரவேற்பு, உங்கள் அன்பு பாசம் எல்லாமே நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். உங்களோட கமெண்ட்ஸ்க்காக நாங்கள் எப்பவுமே வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். ஆமாம், ஸோ டூ watch and support us. Thank you so much and means a lot. ஸோ வாங்க கடகடகடன் உள்ளே போயிட்டு சேனக்கிழங்கு போட்டு காரக்குழம்பு இஸ் ஒன் ஆஃப் த ஃபேவரட். எல்லாருக்குமே இந்த காரக்குழம்புனா ரொம்ப பிடிக்கும். அந்த கலராக இருக்கட்டும், அந்த ஸ்பைஸாக இருக்கட்டும், அது எல்லாமே. காரக்குழம்பு இந்த வத்தல் போட்டு பண்ணுவாங்க, இது வெண்டைக்காய் போட்டு காரக்குழம்பு பண்ணுவாங்க, கருணக்கிழங்கு போட்டு இந்த பெரிய கருணக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, அது போட்டு காரக்குழம்பு பண்ணுவாங்க, கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு காரக்குழம்பு பண்ணுவாங்க. நான் இன்னைக்கு சேனக்கிழங்கு போட்டு காரக்குழம்பு பண்ணுவேன். ஆமாம், அதனால வாங்க மக்களே, ஒரு செகண்ட் கூட டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். உள்ள இன்க்ரீடியன்ஸ் ரெடியாக இருக்குது, என்னன்னு பார்த்துட்டு குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். சேனக்கிழங்குக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ரெடியாக இருக்குது, வாங்க பார்த்துடலாம். தக்காளி 3 தக்காளி, நல்ல இவ்வளோ பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். புளி, நல்ல குழம்பு மீன் குழம்புக்கு போடுற மாதிரி நிறைய புளியை கரைச்சி வச்சுருக்கேன். சேனக்கிழங்கு முக்கால்வாசி வேக வச்சுருக்கேன், முழுசாக வேக வைக்கல. முழுசாக வேக வச்சா குழம்புல போட்டு குழஞ்சிடும். அதனால் முக்கால்வாசி வேக வச்சு உரிச்சு வச்சுருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, பூண்டு, 4 இந்த சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன். அது இல்லாமல் தாளிக்கிறதுக்கு கடுகும் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே மிளகுத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள். இது இல்லாமல் எண்ணெய், உப்பு. இதுதான் தேவையான இன்க்ரீடியன்ஸ். சமைக்கலாமா? சமைப்போமே வாங்க. அடுப்பை பற்ற வச்சுட்டு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் கொஞ்சம், அப்புறமா லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். வச்சுட்டேன், கடாய் வச்சுட்டேன். நல்ல சூடான பிறகு தான் எண்ணெய் ஊற்றணும் இல்லைம்மா? ஆமாம், கடாய் காஞ்சிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய். ஆமாம், கொஞ்சம் நிறைய ஊற்றுங்க, அப்போ தான் டேஸ்ட் இருக்கும் காரக்குழம்புக்கு. ஆமாம், கடுகும் வெந்தயம் ரெடியாக கையில் வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே போட்டுடணும். ரெண்டுத்தையும் ஒன்றாவே போடலாம். கடுகு வெந்தயமும் ஒன்றா போட்டுடலாம். ஆமாம், ஓகே, போட்டுடலாமா? நல்லா சூடாயிட்டு. சூடாகணுமா? சூடாயிடுச்சு. ஓகே மக்களே, இதுதான் கடுகு வெந்தயம். ஓகே, இது நான் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஒன்றா சேர்ந்து போடுறோம். பாருங்க, புரியுது, நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இந்த பச்சை மிளகா வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, பச்சை மிளகா வெங்காயம். ஓகே, சின்ன வெங்காயமும் போடலாம், பெரிய வெங்காயம் போடலாம். நான் பெரிய வெங்காயம் போடுறேன் இன்னைக்கு. சின்ன வெங்காயமும் போடலாம் மக்களே, பெரிய வெங்காயமும் போடலாம். பட் இன்னைக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறது பெரிய வெங்காயம். ஆமாம், நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்தை. நல்லா வதக்கி வந்ததுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன சின்னதாக பொடியாக நறுக்கியிருக்கேன், ரொம்ப பொடியாக இல்லை, மீடியமாக. இப்போ பூண்டு போட போகிறேன். பூண்டு ஏன் எண்ணெயில் போடலைன்னா, பூண்டு எண்ணெயில் போட்டோன்னா ஒரு மாதிரி கருகி ஒரு மாதிரி இதாகிடும் வதங்கும் போது. வெங்காயம் வதங்கும் போது முக்கால்வாசி வதங்கிடுச்சு வெங்காயம். இப்போ போட்டாக்கா பூண்டு நல்ல குழப்பன்னு வெந்து வரும், அதனால தான். ஸோ ஃபஸ்ட்டு பூண்டு. ஆமாம், வெங்காயம் பச்சை மிளகாய்க்கு அப்புறம் பூண்டு. வெங்காயம் பச்சை மிளகாய்க்கு பிறகு பூண்டு. ஆமாம், இது அப்படியே வெந்துருக்கும், கருகாமல் வேகும். பூண்டு நம்மளுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ பூண்டு கொஞ்சம் வதங்கிடுச்சு. இந்த மாதிரி முழுசாக பூண்டு போட்டோம்னாக்கா, கட்டுங்க. போட்டோம்னாக்கா இது வந்து குழம்புல வெந்து வரும்போது பூ மாதிரி வெந்துடும். நம்மளுக்கு இந்த மாங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, மீன் குழம்புல மாங்காய் எடுத்து சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்குது. அந்த மாதிரி இது கூட பூ மாதிரி வெந்துடும். இது கார்லிக் வந்து நம்மளுக்கு ஜீரணத்துக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ நல்ல குழம்புல வெந்து வரும்போது அது டேஸ்ட் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அப்படியே முழுசாக பூண்டு சாப்பிட்லாம், குழம்புல தொட்டு நல்லாயிருக்கும். பூண்டு தானே மம்மி? ஆமாம். இப்போது தக்காளி சேர்க்க போகிறேன். பாருங்கள், இந்த கலர்லாம் மாறி வந்துருச்சு. தக்காளி சேர்க்க போகிறேன். கலர்லாம் மாறி வந்துருச்சா? ஆமாம். ஓகே, இப்போ தக்காளி எத்தனை தக்காளி அம்மா? 3 தக்காளி. ஓகே, பெரிய சைஸ் தான்ல, நல்லா பெருசா.
இதுவும் கொஞ்சம் நேரம் வதங்க விட்டுடலாம். இப்போ தக்காளி வந்து பாதிக்கு மேலே வெந்துடுச்சு. இப்படி இருந்தால் போதும், குழம்புல இன்னும் வேகும். ஸோ இந்த மாதிரி கச்சா பக்காவாக இருக்கும்போதே மசாலா போட ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் மசாலா என்ன மேடம்? கொஞ்சம் முதல்ல அடுப்பை ஸ்லிம்மில் வச்சுப்போம். ஸ்லிம்மில் வச்சுக்கணும். ஆமாம். ஓகே, வச்சுட்டு இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையில்லை, அதுக்கு பதிலாக தான் பூண்டு போட்டிருக்கோம். கரம் மசாலா தூளும் காரக்குழம்பும் போடக்கூடாது. கரம் மசாலா தூளும் போடக்கூடாது. ஓகே, டேஸ்ட் மாறிடும், நான்வெஜ்ஜுக்கு போடுற மாதிரி ஆகிடும். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள். ஓகே, 1.5 ஸ்பூன். 1.5 ஸ்பூன் மஞ்சத்தூள். அப்புறம் இப்போது குழம்பு மிளகாத்தூள் 3 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் இதில் கலக்கிக்கிறேன். மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூளும் போட்டாச்சு. ஆமாம், காரம் தேவையான அளவு போட்டுக்கோங்க மக்களே. குழந்தைங்க வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் இப்போது மிளகுத்தூள் இப்போவே போட்டுடலாம். மிளகுத்தூளும் போட்டாச்சு. அப்புறமா போட்டாச்சு. உப்பு அவங்கவுங்க கைப்பதத்துக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாம்ல. ஆமாம். இப்போ நம்ம கைப்பதம் என்ன? நான் வந்து இந்த மாதிரி இதை புளியெல்லாம் போடுறதுனால உப்பு ஏறாது. அதுக்கு தகுந்த மாதிரி சும்மா ஒரு 2.5 கை உப்பு போட்டிருக்கேன். சரி, இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலக்கிடும். கலக்கும் போது ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது. இது கலக்கி முடிச்ச உடனே நம்ம இப்போ புளி ஊற்றிடுவோம். புளி கூட இன்னும் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றுவேன். வெறும் புளி ஊற்றாதீங்க. புளி கரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் புளியும் தண்ணியும் கலக்கணும். ஓகே, இப்போ புளியும் தண்ணியும் கலக்கணுமா? ஆமாம். ஓகே, ரெடி ஆகிடுச்சு. புளி தண்ணி சேர்த்துடலாம். புளி கரைச்சி வச்சுருக்கேன். நல்லா இவ்வளோ புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் 2 வாட்டி. நானே மிக்ஸ் பண்ணுறேன். எங்கள் அம்மா கிண்ணத்தை வைக்க போயிருக்கேன். ஸோ புளி தண்ணி கூட 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிடுறேன். ஓகே, இப்போது ஹையில் வச்சுடுங்க ஃப்ளேமை. கொதிக்கணும். நல்லா கொதிச்சிடுச்சு. ஆனால் தண்ணியாக தான் இருக்குது, இது சுண்டணும். பட் இந்த டைம்லேயே வந்து நம்ம சேனக்கிழங்கும் தனியாத்தூளையும் போட்டுடணும். ஓகே, ஃபஸ்ட்டு தனியாத்தூள் போடுறேன். ஓகே, தனியாத்தூள் எத்தனை ஸ்பூன் போட்டிருக்கோம் இப்போ நம்ம? 1.5 ஸ்பூன். ஓகே, அடுத்து சேனக்கிழங்கு இப்போ போட்டுடுவேன். எத்தனை பீஸ் இருக்கும் மம்மி? குத்து மதிப்பா எத்தனை கிராம்ஸ் இருக்கும்? 1/2 கிலோ வாங்கினேன், வேக வச்சு தோல் உரிச்சிருக்கேன். ஓகே, இப்போ சேனக்கிழங்கு போடுறேன். தோருக்கு மக்களே, சேனக்கிழங்கு. முக்கால்வாசி வேக வச்சிருக்கேன் இல்லையா சேனக்கிழங்கு. சேன குழம்பு இல்லை, சேனக்கிழங்கு குழம்பு பண்ணிட்டு இருக்கல. அது சரி. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. ஸோ அதனால இப்போ போட்டால் போதும். இப்போ சுண்டி வரும்போது சேனக்கிழங்கும் சேர்த்து வெந்துடும். முழுசாக வெந்துடும். திருப்பி மூடி வைக்க போகிறேன். நல்லா கிண்டிட்டு இப்போது நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். அப்படியே சுண்டியும் வரும், கிழங்கும் பூ மாதிரி வெந்துடும். ஒரு 10 மினிட்ஸ். ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சிடணுமா? ஆமாம். சரி. 10 minutes later. இப்போது மீடியம் ஸ்லிம்மில் வச்சுட்டேன். ஓப்பன் பண்ணிட்டேன். ஆஹா பாருங்க எவ்வளோ தண்ணி செம்மையா சுண்டுருச்சுமா. ஆயிடுச்சு பாருங்க. சேனக்கிழங்கு காட்டுங்கம்மா. சேனக்கிழங்குலாம் வெந்துடுச்சு. காட்டுங்க, கேமரா காட்டுங்க. ஒரு சேனக்கிழங்கு எடுத்து காட்டுங்க. பா மக்கள், இங்கே பாருங்க, ஆல்ரெடி வேக வச்சிருந்தோம். இப்போ மறுபடியும் இதுவான பிறகு எவ்வளோ திக்காயிட்டு டெக்ஸ்டர் பாருங்க, செம்மையா இருக்கு. ஃபுல்லாக வேக வைக்கல, ஒரு முக்கால்வாசி இல்ல, அது முக்கால்வாசி வேக வச்சோம். பட் இதில் போட்டோன்னு இன்னும் வெந்துருச்சு. இப்போ ஃபுல்லாக வெந்துருச்சு. ஓகே, கொஞ்சம் செம்மையா இருக்கும். ஸ்மெல்லேருந்து கலர்லேருந்து. நான் உப்பு பார்த்துக்கிறேன். எஸ், உப்பு பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி. ஏன்னா எனக்கு உப்பு கம்மியாக இருக்குன்னு தோணுது. உப்பு அளவாக சாப்பிட்டா நல்லதுமா? கரெக்டா. பட் புளியெல்லாம் போட்டு வரும்போது அது உப்பு காரக்குழம்பு கரெக்டாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லா. சரி, ஓகே, செக் பண்ணிடுங்க ஒரு வாட்டி. காரம் தெரியுது, புளிப்பு தெரியுது, உப்பு கொஞ்சம் கம்மியாக தெரியுது. கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம் எனக்கு. உங்களுக்கு அது போதும்னா அப்படியே விட்டுடுங்க. சரி, அப்போ உப்பு போட்டுருங்க. இப்போ எவ்வளோ எடுக்கிறீங்க? சும்மா ஒரு 1/2 ஸ்பூன். 1/2 ஸ்பூன் போடுறீங்களா உப்பு? ஓகே மக்களே, உங்களுக்கு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போடுங்க. எங்கள் அம்மாவுக்கு இது கம்மின்றதுனால போட்டாங்க கொஞ்சம். இப்போது காரக்குழம்புல கொஞ்சோண்டு எண்ணெய் லைட்டாக. இது என்னது, இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லையே. சேர்க்கணும். சேர்த்தா லாஸ்ட்டாக சேர்க்கணும். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறவங்களும் போடுவாங்க, நாமளும் கொஞ்சம் போடலாம். ஓகே, கொஞ்சம் லைட்டாக போட்டால். லைட் மாதிரி தெரியலையே. இது லைட்டாக தான் போட்டிருக்கேன். இது கம்மியாக தான் வரும் தண்ணி. சரி, ஸோ போட்டு கிண்டிடுவோமா? கிண்டிட்டு கொத்தமல்லி போட்டுலாம். பார்க்கவே பயங்கரமா இருக்கே. எஸ், நல்லா இருக்கும் சாப்பிடும். இப்போது
கொத்தமல்லி கருவேப்பிலையும் போட்டுடுறேன். சரி, கொத்தமல்லி கருவேப்பிலை போடுறாங்க மக்களே. கொஞ்சம் நிறைய கொத்தமல்லி கருவேப்பிலை ஜாயின் ஆகும்போது இன்னொரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸ்மெல் பயங்கரமா இருக்கும். மக்கள் பார்த்துட்டு இருக்காங்களே, நிறையவே போட்டிருக்கேன் கருவேப்பிலை கொத்தமல்லி. வாசனை நல்லா இருக்கும்ல. திக்காயிடுச்சு பாருங்க குழம்பு. ஸ்லோவில் வச்சிடலாம் இப்போ. நல்லா மம்மி வெந்துருச்சு போல. 2 minutes ஆயிடுச்சு. எஸ் இப்போ இறக்கிடலாம். பா செமையா இருக்கும் மம்மி. செம்ம டேஸ்டாகவும் இருக்கு. இதுவும் ரொம்ப ரொம்ப விருப்பப்பட்ட ஒரு டிஷ் எல்லாருக்குமே. காரக்குழம்பு சாம்பார் மாதிரி இது காரக்குழம்பு ஒரு ஃப்ளேவரான ஃபுட்டு. வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க நிறைய பேருக்கு காரக்குழம்பு ரொம்ப பிடிக்கும். ஆமா. வத்த குழம்புனா என்ன மம்மி? இதே காரக்குழம்புல வத்தையை போடுறோம். வத்தல். ஓகே, வத்தல். பச்சை வத்தலும் போடுவாங்க சில பேர். பச்சை காய் இருக்கும், அதையும் போடுவாங்க. அது காய வச்சதும் இருக்கும், அதுவும் போடுவாங்க. அதான் வத்த குழம்பு. ஸோ அதனால அதுக்கு வத்த குழம்புன்னு பேரா? வெந்தயம் மட்டும் போட்டே வெந்தய குழம்பு வைப்பாங்க. பூண்டு மட்டும் போட்டே பூண்டு கார குழம்பு வைப்பாங்க. அது மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ். பூண்டு குழம்புன்னு சொல்லுவாங்கல்ல அதை. ஓகே, இது வந்து சேனக்கிழங்கு போட்ட காரக்குழம்பு. எஸ் மக்களே, ஆஃப் பண்ணிடுறேன். சாப்பிடுவோமா? ஓகே மக்களே, வாங்க சாப்பிடுவோம். சேனக்கிழங்கு காரக்குழம்பு ரெடி. சாப்பாடோட கலந்துட்டேன். அப்பளத்தோட சாப்பிட்டா காரக்குழம்பு வேற லெவலில் இருக்கும். அப்படி டேஸ்ட் பண்ணுறீங்களா? ஒரு தடவை பார்க்கலாமா? பாருங்க. வாவ் மக்களே, கிழங்கு பாருங்க, பூ மாதிரி. அடடா அடடா, பேஷ், ரொம்ப நல்லா இருக்கு. சாப்பிட்டு பார்த்துருவோமா? சாப்பிடலாம் வாங்க மக்களே, சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்கு சொல்கிறேன். ஓகே மக்களே, இன்னொன்று ஆட் பண்ணணும்னு நாங்கள் நினைச்சோம். கொஞ்சோண்டு நெய் போட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும்போது உரைப்பா இருக்கு, காரமா இருக்கு. பெரியவங்களுமே வந்து ரொம்ப காரம் சாப்பிட மாட்டாங்க, கொஞ்சம் இதுவாக தான் சாப்பிடுவாங்க. ஆனால் காரக்குழம்பு சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை அப்படின்றவங்களுக்கும், ப்ளஸ் ஐயோ காரமே எனக்கு ஒத்துக்காது அப்படின்றவங்க ஆனால் காரக்குழம்பு ரொம்ப பிடிக்கும்னா நெய் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாப்பிடும்போது தான் அது வந்து வேற லெவல் டேஸ்ட் கொடுக்கும். ஆக்சுவலா நான் காரம் நல்லா சாப்பிடுவேன், ஆனாலும் நான் நெய் போடுவேன். ஏன்னா எனக்கு நெய் ஃப்ளேவர் மிக்ஸ் ஆகும்போது அது ஒரு மனம், அது ஒரு சுவை, அது பயங்கரமா இருக்கும். இன்னொன்று சேனக்கிழங்கு த மோஸ்ட் ஃபேவரட் எனக்கு. கருணக்கிழங்கு சேனக்கிழங்குலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சேனக்கிழங்கு போட்டு பண்ணியிருக்கும் போது இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் ஆட் ஆகும். சொல்லவே வேணாம். அப்பளம் இல்லாமல் வெஜிடேரியன் சாப்பாடு, அதுவும் மீல்ஸ் எல்லாம் எப்படிங்க சாப்பிட்றது? அப்பளம், பொரியல், எதுக்கு வேணால் காரக்குழம்பு போடணும். ஸோ நான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன், பாருங்க. அப்புறம் கையில் எடுத்துக்கோங்க. ஓகே, இவங்க சொல்ல எனக்கு என்னால முடியலடா. மிக மிக சிறப்பாக அருமையாக உள்ளதம்மா. தேங்க்யூ. ஆனஸாக சொல்ல செம்மையாக இருக்கு. அப்பளம் இல்லாமல் எனக்கு சாம்பார் காரக்குழம்புலாம் இறங்கவே இருக்காது. ரசத்துக்கு கூட எனக்கு பெருசாக இல்லை. சாம்பார் காரக்குழம்புனா எனக்கு கண்டிப்பாக பொரியல் இருக்கோ இல்லையோ அப்பளம் அந்த மோஸ்ட் ஃபேவரட். ஸோ மக்களே, எங்கள் ரெசிபிஸ் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்ட்டு. சீரியஸாக சொல்கிறேன், வேறு லெவல் இருக்குது. எங்கள் சாம்பாரோட விலாகுக்கு நீங்கள் அவ்வளோ ஆதரவு கொடுத்தீங்க, நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. மோஸ்ட்டாக நாங்கள் என்ன நினச்சோம், நான்வெஜ் தான் மக்களுக்கு பிடிக்கும், ஸோ எங்கள் ஆடியன்ஸ்க்கு அப்படி தான் பிடிக்கும்னு நினச்சேன். இல்லை, தவறு. நீங்கள் வெஜிடேரியனும் நிறையா காட்டுங்க, எங்களுக்கு வெஜிடேரியன் ஃபுட்டும் ரொம்ப பிடிக்கும் சொன்னதை வந்து சாம்பார் விலாகில் நல்லா தெரிஞ்சுது. ஸோ மறக்காமல் உங்களை இன்னும் என்டர்டெயின் பண்ணணும்னு நினச்சி தான் இன்றைக்கி வந்து காரக்குழம்பு, காரக்குழம்பு பண்ணணும்னு நாங்கள் டிசைட் பண்ணோம். ஸோ சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. ஸோ இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்த விலாக் வந்து எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக குக்கிங் விலாகாக இருக்காது. எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஒரு சூப்பர் என்டர்டெய்னிங் விலாக். உங்களுக்கு பிடிச்ச ஆட்களை நீங்கள் டிவியில் பார்க்குறவங்கள நேரில் பார்க்குற மாதிரி ஒரு விலாகாக இருக்க போது. ஸோ மறக்காமல் அந்த விலாக்காக வெயிட் பண்ணுங்கள். இந்த வாரம் காரக்குழம்பு, காரக்குழம்பு வரப்போது, பார்த்து உங்கள் இது என்னோட ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். காரக்குழம்பு நிறைய பேர் நிறைய விதமாக பண்ணுவாங்க, தண்ணியெல்லாம் பண்ணுவாங்க. நான் கொஞ்சம் திக்காகவே பண்ணியிருக்கேன். செம்மையாக இருக்குது. காரம் இருக்கோ இல்லையோ கொஞ்சம் நெய் ஆட் பண்ணாலே அது ஒரு பயங்கரமான ஒரு டேஸ்ட்டு. சூப்பராக இருக்குது. ஸோ தேங்க்யூ மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். ஸோ திஸ் இஸ் மீ அண்ட் அனு சைனிங் ஆஃப் ஃப்ரம் அனு அண்ட் அபி விலாக்ஸ். அடுத்த விலாகில் சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்களை சந்திக்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காம ப்ரெஸ் பண்ணி உங்கள் லவ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. we are always welcome to receive your love. Okay, thank you மக்களே, thank you so much. Thank you.